இங்கே வீட்டில் மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டில் படிக்கணும். அதாவது செந்தில் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். எப்படியாவது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த பற்றின வேலையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க இங்கிலீஷ் பேப்பரை வீட்டில் போட சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கிலீஷ் பேப்பரை வந்து வீட்டில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே வந்து வந்த பாண்டியன் வந்துட்டு இந்த பேப்பரை பார்த்துட்டு, ஆமா இந்த பேப்பரை யார் போட சொன்னது? ஏற்கனவே இங்கே வீட்டில் வாங்குற தமிழ் பேப்பரே யாரும் எடுத்து படிக்கிறதில்ல என்னை தவிர. அப்படி இருக்கப்போ இங்கிலீஷ் பேப்பரை யார் இந்த வீட்டில் படிக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இங்கே ராஜி சொல்கிறாங்க, இல்லை மாமா, எனக்கு இன்னும் 1 இயரில் வந்துட்டு படிப்பு முடிய போகுதில்ல. அதனால அதை பற்றின கவர்மெண்ட் எக்ஸாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மாமா அப்படின்னு சொல்ல, ஆமாம் மாமா, நான் தான் வாங்கி போட்டுட்ருக்கேன்னு உடனே எங்கள் மீனா சொல்கிறாங்க. பாண்டியன் சொல்கிறாங்க, மாதம் 300 இதுக்கு மட்டுமே தனியாக 300 எங்கே போகிறது அப்படின்னு சொல்ல, இல்லை மாமா, அதை நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க சம்பாதிக்கிறோன்றதை முறை அடிக்கடி இந்த வீட்டில் காட்டிகிட்டே இருக்கீங்கன்னு எங்கள் பாண்டியன் கோவப்பட்டு பேச, இதுக்கு உடனே கோமதி வந்துட்டு மீனாவுக்கு சப்போர்ட்டாக பேச வராங்க. இதனால் மீனா வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேணாத, எங்கள் மாமா சொல்கிற மாதிரியே இருக்கட்டும், இங்கிலீஷ் பேப்பர்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆமாம், யார் படிக்க போகிறா? நான் வேணால் எதுனாலும் எந்த அப்டேட்டாக இருந்தாலும் நான் ஃபோனில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் பாண்டியனே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க, இங்கே மீனா வந்துட்டு மற்றவங்க முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறது செந்திலுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இதனால தான் செந்தில் முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தன்னை விட, அதாவது அவங்க அப்பாவை விட பெரிய அளவில் ஹையர் பொசிஷனில் நல்ல ஒரு வேலைக்கு நான் போக போகிறேன், அது அவங்க அப்பா மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு நடந்துக்க போகிறேன்னு சொல்லி தான் அவங்க வீட்டுக்கு போய்ட்டு ஒரு பெரிய சவாலே விட்டுட்டு வராங்க. இதை வீடியோவாக எடுத்துகிட்டு வந்து வேறு மீனாட்டா கேட்டேன். மீனா இதை பார்த்து கண்கலங்கி ரொம்பவே சந்தோஷமும் படுறாங்க. இதை தூரமாக நின்று பார்த்த மயிலுக்கு, என்ன அப்படி அந்த வீடியோவில் என்ன இருக்குது, இவங்க பார்த்து சந்தோஷப்பட்டு கண்கலங்கிற அளவுக்கு அதில் என்னதான் இருக்குன்னு தெரியலையே, நம்மளும் போய் பார்ப்போம், எப்பயுமே நம்மளை தனியாக விட்டுட்டே இவங்க எல்லாம் பண்ணுறதா இருக்காங்க, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே தங்கமேல் பக்கத்தில் வராங்க. தங்கமேல் பக்கத்தில் வந்தோடனே ஏங்க மீனா டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்ன மீனா, என்ன பார்த்தோன்னே ஃபோனை ஆஃப் பண்ணிட்டீங்க, அப்படியே அந்த ஃபோனில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா போதுமே, மாமா கிட்ட அப்படியே போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா கதிர் ஃபோன் இந்தா அப்படின்னு சொல்லி இங்கே ஃபோனை வந்துட்டு கதிர் கையில் கொடுக்குறாங்க. கதிர் கையில் கொடுக்க போகிற நேரத்தில் தங்கமேல் வெடுக்குன்னு பிடுங்க, என்ன நீ ஃபோனை இப்படி வெடுக்குன்னு பிடுங்கிட்டீங்க, என்ன தான் இருக்குன்னு நானும் இதில் பார்க்குறேன், ஏன் நான் பார்க்கக்கூடாதா கதிர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் உங்கள் அண்ணி மட்டும் தான் பார்க்கணுமா, நான் உங்கள் அண்ணி இல்லையா அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஃபோனை கொடுங்கங்க அப்படிங்கிறாங்க. என்னக்கா இப்படி வெடுக்குன்னு ஃபோனை பிடுங்குறீங்க, ஏன் கேட்டால் கொடுக்க மாட்டாமான்னு ராஜி சொல்ல, கேட்டால் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும், அதனால தான் பிடுங்கன்னு எங்கள் தங்கமேல சொல்கிறாங்க. இங்கே மீனாவுக்கும் ராஜிக்கும் நடந்துக்கிற விதமே பிடிக்கல எங்கள் தங்கமேல. அதே நேரம் இங்கே கதிரும் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க. மீனாவுக்கு ரொம்ப பதட்டமாக போயிடுது, ராஜுக்கும் பதட்டமாக போயிடுது. இவங்க ஃபோனை எடுத்து பார்த்துருவாங்களோன்னு அந்த ஒரு பயத்தில் நின்றுட்டு இருக்க. ஃபோனை எடுக்கிறாங்க, பார்க்க போகிறாங்க. ஆனால் அங்கே தான் வந்துட்டு அவங்க பேட்டர்ன் போட்டு வச்சுருக்காங்களே, அதனால் அதை அவங்களால ஓப்பன் பண்ண முடியல. என்ன பேட்டர்ன், இந்தாங்க கதிர் நீங்களே போட்டு கொடுங்கன்னு சொல்ல, உடனே வாங்குற கதிர் வந்துட்டு, இதில் ஒன்றும் இல்லை நீ, நீங்கள் தான் ஏதோ பெரிய விஷயம் நினச்சி எடுத்துட்டீங்க, எனக்கும் நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லி ஃபோனை எப்படியோ நம்ம கைக்கு வந்த வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு உள்ளே போய்ட்றாங்க. என்ன கதிர் தம்பி எனக்கு காட்டாமல் போகிறீங்கன்னு சொல்ல, மீனா நீ ஃபோன்லேயே இருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் என் ஃபோன்லேயே இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன காமெடி விஷயந்தான், அதை தான் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன்னு சொல்ல, இல்லை கண் கலங்குனீங்களே அப்படின்னு தங்கமேல் கேட்குறாங்க. சிரித்து சிரித்து கண் கலங்கிடுச்சுங்க, இதுக்கெல்லாமாங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, ஏன் அழுகிறீங்க, ஏன் சிரிக்கிறீங்கன்னு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்குறீங்க தங்கமேலக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவமாக உள்ளே போக, ஆமாம் இப்போ எதுக்கு மீனா என் மேலே கோவப்பட்டு போகிறாங்கன்னு இங்கே ராஜிட்ட கேட்க, ஆமாம் பின்ன கோவப்பட மாட்டாங்களா, எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க தங்கமேலக்கா, நாங்கள் இது மாதிரி உங்களை ஏதாவது கேள்வி கேட்குறோமா, நீங்கள் எங்கள் கூட படிக்க வாங்க, எக்ஸாம் எழுதுங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போகலான்னு கூப்பிடுறோமா அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ இதுக்கு நீ தேவையில்லாமல் படிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு எங்கள் தங்கமேல் சொல்கிறாங்க. இல்லை உங்கள்கிட்ட எப்பயுமே அதை பற்றி பேசினா தானே நீங்கள் ரொம்ப பதட்டப்படுறீங்க, அது போல தான் நீங்களும் மற்றவங்க விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாமல் இருங்க, அதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு போங்க. அப்போ அந்த ஃபோனில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் என்கிட்ட இப்படி எல்லாருமே தப்பிச்சு ஓடுறாங்க அப்படின்னு நினச்சிங்க தங்கமேலே, எப்படியாவது அந்த ஃபோனை எடுக்கணுமே அப்படின்னு நினச்சி ரொம்பவே டென்ஷனில் அந்த ஃபோனை பற்றின விஷயத்துலையே ஓடிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்கே ஹனிமூன் போகிறதுக்கான ஒரு எண்ணத்துலையும் அந்த 20,000 பணத்தை எப்படி கொடுக்க போகிறோன்றது தெரியலையே நினச்சி அந்த பதட்டத்துலையும் வேற தங்கமேலே இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இதெல்லாம் போயிட்டு இருக்க நேரத்தில் தான் பாண்டியனும் வந்துட்டு கடைக்கு கிளம்ப, செந்திலும் கடைக்கு கிளம்புறாங்க. இப்போ செந்தில்கிட்ட கேட்குறாங்க, ஏன்டா செந்தில் நேற்று கடைக்கு வர சொன்னால் எங்கடா போன அப்படின்னு கேட்குறாங்க. எப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நேற்று ரொம்ப நேரமாகி வந்தியே அதான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறாங்க. அப்போ தானே வந்துட்டு மீனா அப்பாவை பார்க்க போனாங்க, அதனால தான் சரி இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நேற்று அனுப்பலான்னு பார்த்தா நீ லேட்டாக வந்ததுனால அனுப்ப முடியல, ஒருத்தர்கிட்ட பணம் வாங்க வேண்டியது இருக்குது, நீ போய் வாங்கிட்டு வந்துடுறியான்னு சொல்ல, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு பிறகு பாண்டியன் மட்டும்தான் தனியாக கடைக்கு போயிட்டுருக்காங்க. எங்கள் வீட்லேயும் கதிர் வந்துட்டு லேட்டாக தான் காலேஜ் போகணும், காலேஜ் முடிச்சுட்டு நான் இன்னைக்கு நைட்டு வரமாட்டேன், அதுவும் இல்லாமல் டிரைவர் வேலைக்கு போகணும்னு சொல்லுறாங்க.
இதனால ராஜி ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. என்ன கதிர் சொல்கிற, கண்டிப்பாக போய் ஆகணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், பின்ன போக வேண்டியது இல்லையா, அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ல, சரி நீ முதல்ல காலேஜ் கிளம்பு, நீ போ, நான் லேட்டாக தான் வருவேன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. ராஜி கிளம்பி போக எங்கள் கதிர் என்ன பண்ணுறாங்கன்னா, குளிக்கிறதுக்காக வெளியில் போன நேரத்தில் தங்கமேல் நேராக அந்த ஃபோனை போய் எடுத்துட்றாங்க. ஆமாம், இதில் கதிர் தம்பி ஏதோ பேட்டர்ன் போட்டு வச்சிருந்ததே, இது எப்படி எடுக்கிறது, நமக்கு எடுக்க தெரியாதே அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. அப்போ தான் வந்துட்டு இங்கே கோமதி அத்தைக்கு தெரியும்ல, அத்தைக்கு தெரியாமல் கதிர் எதுவுமே செய்ய மாட்டார். கதிர் கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து அத்தைக்கு தெரிஞ்சிருக்கும். அத்தைக்கிட்ட சொல்லி எப்படி எடுக்கிறது அப்படின்ற மாதிரியான யோசனையில இருக்காங்க. அத்தைகிட்ட கொடுத்தா கண்டிப்பாக கதைக்கிட்ட சொல்லிடுவாங்க, பேசாமல் நம்ம மாமா கிட்டே கொண்டு கொடுத்து கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்போ தான் எங்கள் சரவணன் வந்து தன்னுடைய வேலையை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டுருக்காங்க. கதிரோட ஃபோனை கொண்டு போகிறாங்க. என்னாச்சு, யார் ஃபோன் இது அப்படின்னு சொல்லி கேட்க, இது கதிர் தம்பியோட ஃபோன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அவனோட ஃபோன் எதுக்கு நீ எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்குறாங்க. எனக்கு ராஜுவோட நம்பர் தெரியல, ராஜு காலேஜ் விட்டு வரும்போது அவகிட்ட ஒன்று வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், அவள் மறந்தாலும் மறந்துடுவான், அதான் அவளுக்கு மெசேஜ் பண்ணிவிடணும். ஆனால் இப்போ அவன் நம்பர் என்கிட்ட இல்லை, கதிர் தம்பிகிட்ட கேட்கலான்னு போனால் கதிர் தம்பி குளிக்க போயிடுச்சு. அதான் இந்த ஃபோனில் எனக்கு பேட்டர்ன் தெரியாது. கதிர் உங்கள் தம்பி தானே, நீங்கள் அவர் ஃபோனை பார்த்து கொடுத்தா அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அதான் உங்ககிட்ட கொடுத்து வாங்கிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல, ஆமாப்பா என்கிட்டே ராஜியோட நம்பர் இல்லை, மீனாவோட நம்பரும் இல்லை, எல்லாரோட நம்பரையும் என்னோடய ஃபோன்லேயும் புதுசாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும், பேசாமல் இங்கே கூட எனக்கு அதில் பேட்டர்ன்லாம் தெரியும், அவன் அந்த அளவுக்கு இதில் எந்த சீக்கிரட்டும் வச்சுருக்க போதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, கதிர் வந்துட்டு கதிரோட ஃபோனில் இருக்க பேட்டர்னை எடுத்து கொடுக்குறாங்க. இதோ இந்த நம்பரை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க, அந்த டைமில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, எங்கள் தங்க மேலே அதில் இருக்க வீடியோவை எடுத்து பார்த்துட்றாங்க. ஓ, இந்த வீடியோவை பார்த்து தான் இங்கே கண்கலங்கி நின்றுக்கிட்டு இருந்தாங்களா மீனா. அப்போ செந்தில் தம்பி இந்த வீட்டுக்கு தெரியாமல் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வேறு போக போகிறாரா, அப்படி ஒன்று நடந்துடவே கூடாது அப்படின்னு நினச்சவங்க இந்த வீடியோவை தன்னுடைய மொபைல் ஃபோனுக்கு அனுப்பிட்டு அதை அப்படியே டெலிட் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாதது போல் அந்த ஃபோனை கொண்டு போய் அங்கே வச்சிடறாங்க. என்ன மேலே நம்பர் எடுத்துட்டியான்னு கேட்க, எடுத்துட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் இங்கே சரவணன் அதை பற்றின எந்த யோசனையும் இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி இவங்க வந்து தன்னுடைய வேலையை பார்க்க போயிடுறாங்க. அதுக்கு பிறகு தங்கம்மை உடனே தன்னுடைய அம்மா பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியம், என்னடி சொல்கிற, இனிமேல் படித்து எக்ஸாம் எழுதினா அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்ல, எனக்கு அதாம தெரியல, ஆனால் அவங்க அப்பா கிட்ட சவால் விட்ட வீடியோவை எங்கள் கதிர் தம்பி ஃபோனில் வீடியோவை எடுத்துகிட்டு வந்து மீனாட்டை போட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க. காலைல நான் போய் கேட்டதுக்கு யாருமே என்கிட்ட காட்டலாமா, இப்போ எப்படியோ அந்த வீடியோவை எடுத்து பார்த்தேன், இப்போ தானே தெரியுதுன்னு சொல்ல, ஓ இப்படியெல்லாம் இந்த வீட்டில் நடந்துகிட்டு இருக்கா, அதுவும் உன் மாமனாருக்கு தெரியாமல் அந்த புள்ள படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஒரு பெரிய ஆஃபீஸர் வேலைக்கு போக போகுதா, அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நடந்துடக்கூடாதுரே, அப்புறம் உனக்கு பிரச்சனை வந்துடுமா இல்லையா, அப்புறம் அந்த வீட்டில் ஒவ்வொருத்தவங்களும் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பிடுவாங்க, கடைசியில் நீ படிச்சிருக்க, நீ எதுக்கு சும்மா இருக்க, நீ எக்ஸாம் எழுதுன்னு உங்ககிட்ட தான் வந்து நிற்பாங்கன்னு சொல்ல, எனக்கும் அதே தாம்மா, அதே பயந்தாம்மா இப்பயும் ஓடிட்டுருக்கு, இந்த மாதிரி இந்த வீட்டில் நடந்துடக்கூடாது, பேசாமல் இந்த வீடியோவை நான் மாமாவுக்கு அனுப்பி விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்கிறது சரிதான், இது உன் மாமனாருக்கு போனால் தெரிய வரதான், ஆனால் உன் ஃபோன்லேருந்து போனால் அது பிரச்சனையாகுமே அப்படின்னு எங்கள் பாக்கியம்மா சொல்கிறாங்க. ஆமாம்மா, இப்போ என்னம்மா பண்ணுறது, மாமாவுக்கு இந்த வீடியோவை தெரியப்படுத்தணும், இதை பார்த்து இந்த வீட்டில் கண்டிப்பாக செந்திலை நிற்க வச்சு கேள்வி கேட்கணும், செந்தில் இங்கே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை சந்திக்கணும், ஆனால் அதே நேரம் என்னுடைய ஃபோன்லேருந்து போகக்கூடாது, இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்ற யோசனையில் இருந்துகிட்டு இருக்காங்க. பேசாமல் இதை கதிர் தம்பி ஃபோன்லேருந்து அனுப்பியிருந்தாலும் அதுவும் தெரிஞ்சிருமே, கண்டிப்பாக நான் அனுப்பினேன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்ற யோசனையில் இருந்துகிட்டு இருக்காங்க. பேசாமல் அந்த வீடியோவை சுடருடைய ஃபோனுக்கு அனுப்பி வை, அந்த சுடரோட ஃபோன்லேருந்து அனுப்புனா உன் மாமனாருக்கு தெரிய போகுது, அந்த நம்பர் தான் அவர்கிட்ட இல்லவே இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இல்லாமல் இருக்குன்னு சொல்ல, பேசாமல் அனுப்படி, அப்புறம் வீட்டுக்கு வந்த கையோட அந்த சுடரோட நம்பரை டெலீட் பண்ணிவிடு, யாருக்கும் தெரிய போகிறது இல்லைன்னு சொல்ல, நீ சொல்கிறது சரிதாம்மா, மாமா வந்த கையோட அதை டெலீட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த வீடியோவை அனுப்பி விடுறாங்க. அதே போல் சுடருடைய ஃபோன்லேருந்து எங்கள் பாண்டியனுடைய ஃபோனுக்கு அந்த வீடியோவையும் செட் பண்ணி விட்டுறாங்க. பாண்டியன் வந்துட்டு அப்போ தான் ரோட்டில் போயிட்டுருக்காரு, வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்க நேரத்தில் தான் வழியில் மீனோட அப்பாவை பார்க்குறாங்க. மீனோட அப்பாவை பார்த்த உடனேயே எங்கள் மீனோட அப்பாவும் முறைச்சி பார்க்க, எங்கள் பாண்டியனை முறைச்சி பார்க்க ரெண்டு பேருமே நிற்கிறாங்க. வழியில் வரவங்க நேராக இங்கே வந்து பாண்டியனை பார்க்குறதுக்காக தான் மீனோட அப்பா வராங்க. மீனோட அப்பாவை பார்த்ததுமே என்ன விஷயமா இருக்கும், எதுவும் முக்கியமான விஷயமா இருக்குமான்னு சொல்லிட்டு வண்டியிலேருந்து கீழே இறங்கி நின்றுட்டுருக்காரு. வாங்க பாண்டியா வாங்க, எல்லாம் உங்களோட வேலை தானா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன சொல்கிறீங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் கேட்குறாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க, சரி சரி அதெல்லாம் விடுங்க, ஆனால் உங்கள் வீட்டில் 3 பசங்களை பெற்றீங்க, ஆமாம் 3 பசங்களை நீங்கள் எதுக்காக படிக்க வச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க கேள்வி இது, 3 பசங்களை எதுக்கு படிக்க வைப்பாங்க, நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணுன்னு தான் படிக்க வைப்பாங்கன்னு சொல்ல,
அதுக்கு நீங்கள் படிக்கவே வச்சிருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க நீங்கன்னு இங்கே ரொம்ப கோவமாக கேட்க, ஆமாம் என்னதான் இருந்தாலும் பெத்த பசங்களை நீங்கள் படிக்க வச்சதெல்லாம் சரிதான். ஆனால் என்ன பண்ணுறான், ஒரு பையன் இங்கே சாப்பாடு கொடுக்குறேன் டெலிவரி கொடுக்குறேன்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கும்போதே கிளம்பி அலைகிறான். இன்னொரு பையன் என்ன படிச்சிருக்கான்னு கூட எனக்கு தெரியல, அவன் ஏதோ ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பையன் அதான் என் பொண்ணு இழுத்துட்டு ஓடி வந்தாலே அவன்தான், அவன் இங்கே என்ன படிச்சிருக்கான்னு கூட எனக்கு தெரியல, ஆனாலும் உங்கள் கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனால் சுற்றி மாற்றி விசாரிக்க போனால் நல்லா தான் படிக்க வச்சுருக்கீங்க பசங்களை, ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரியான வேலையை உங்களால் வாங்கி கொடுக்க முடியலையே, ஏன் உங்கள் பசங்க மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லையான்னு இங்கே வந்துட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட எங்கள் பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது. என்னுடைய பசங்களை பற்றி நீங்கள் எதுக்காக பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு பாண்டியா, என்னதான் நினச்சாலும் மீனாவாலேயோ இல்லை உன் பையனாலேயோ என் குடும்பத்தோட வந்து என்றைக்குமே ஒட்ட முடியாது. தலையிலா தண்ணி குடித்தாலும் உன் பையனால் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதி இங்கே வேலைக்கெல்லாம் போகவும் முடியாது. உன் பையன் அதாவது செந்திலால் மட்டும் கிடையாது, மற்ற 2 பசங்களாலையும் கூட அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வரவே முடியாது. உங்களோடதெல்லாம் கனவாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் நான் என்னுடைய கனவை நிறைவேற்றி காட்டினேன் மீனாவை வச்சு. ஆனால் இங்கே மீனா என்ன பண்ணா, கடையில் பொட்டலம் அடிக்கிற ஒருத்தவனை கூட்டிகிட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் கடைசி வரைக்கும் பொட்டலம் அடிச்சுட்டு தான் இருக்க போகிறான். அதனால் மீனாவுக்கு எங்களோட அருமை இங்கே உங்கள் குடும்பத்தில் வந்து வாழ்ந்து பார்த்த பிறகு தான் தெரிய வரப்போகுது. இப்படின்னு இல்லை, கடைசி வரைக்கும் அவள் இதே மாதிரியான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருக்க வேண்டியதான்னு சொல்ல, இங்கே உடனே பாண்டியன்னு சொல்கிறாங்க, பெத்து பொண்ணுக்கே இப்படி சாபம் விடுற மாதிரி பேசுகிறீங்களே, நீங்களாம் என்ன மனுஷங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நாங்களாம் நல்ல மனுஷங்களாக தான் இருக்கிறோம். நாங்கள்லாம் கவர்மெண்ட் வேலையில் காலங்காலமாக கவர்மெண்ட் வேலையில் மட்டுமே தான் இருந்துகிட்ருக்கோம். எங்கள் மீனாவுக்கும் ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தான் நினச்சோம். கடைசியில் அவன் இந்த பொட்டலம் அடிக்கிறவன் தான் தனக்கு முக்கியம்னு சொல்லி அவனை இழுத்துட்டு ஓடி வந்துட்டான். இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற பொண்ணு நல்லபடியாக அமைஞ்சா போதும்னு சந்தோஷத்தில் இருந்துட்டுருக்கீங்க. ஆனால் கடைசி வரைக்கும் பசங்க இப்படியே தானே இருக்க போகிறாங்க, அதுதான் நடக்க போகுது. இதில் வீண் வீராப்பு வீண் பேச்சு வேறு அப்படின்னு சொல்லிட்டு போக, எங்கள் பாண்டியனுக்கு எதுவுமே புரியலை. தேவையில்லாமல் அவரே வந்தார், அவரே என் குடும்பத்தை மட்டம் தட்டி பேசினார், என் பசங்களை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பேசினார். இதெல்லாம் பொறுக்க முடியாத பாண்டியன் நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனவதை பார்த்ததுமே கோமதி கேட்குறாங்க, என்னங்க கடைக்கு கிளம்பி போனீங்க, உடனே திரும்பி வந்துட்டீங்கன்னு சொல்ல, உடனே இங்கே செந்தில் சரவணன் கதிர்னு எல்லாரையும் ஃபோன் போட்டு வீட்டுக்கு வர சொல்லு அப்படிங்கிறாங்க. கதிர் இன்னும் கிளம்பல, கதிர் வீட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கான்னு சொல்ல, சரி செந்திலையும் சரவணனையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்பாடா, எப்படியோ இந்த விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சிடுச்சு, கொஞ்ச நேரத்தில் வெடிக்க போகுது. அதுக்கிடையில் எங்கள் சுடரோட நம்பரை எப்படியாவது டெலீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ஃபோனை எடுத்து பாண்டியன் பார்க்கவே இல்லை. அதுக்கிடையில் எங்கள் செந்தில் வீட்டுக்கு வர பழனி வேல்னி எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னங்க என்னதான் பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மீனாவும் ராஜி வீட்டில் இல்லைங்க, மீனா வேலைக்கு போயிட்டா, ராஜி காலேஜ் போயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, இந்த விஷயத்த அவங்க இருக்கும்போது பேசணும்னு நினச்சேன், இப்போ அவங்க வீட்டில் இல்லையே என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு நினச்சிட்டு இருக்கேன். உடனே எங்கள் கோமதிகிட்ட சொல்கிறாங்க, சரி மீனாவும் ராஜுவும் சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கட்டும், நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க முடிவு, என்ன விஷயம், எதை பற்றி பேச வந்திருக்கீங்கன்னு சொல்ல, இன்னைக்கு போகிற வழியில் மீனோட அப்பாவை பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே பகிர்ந்து தூக்கி போடுது செந்திலுக்கு. அப்போ நம்ம போய் சவால் விட்ட விஷயத்த இங்கே இவர்கிட்ட சொல்லிட்டாரா, அப்போ இந்த வீட்டில் பெரிய பிரச்சனை அதை வச்சு தான் பண்ண போகிறாரான்னு பயத்தில் நின்றுட்டுருக்காங்க. அதே போல் தங்கமேலும் நம்ம அனுப்பின வீடியோவை எப்படியே மாமா பார்த்துருப்பாரு, கண்டிப்பாக அந்த வீடியோ வச்சு தான் பெரிய பிரச்சனையே நடக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் எங்கள் தங்கமேலும் இருந்துகிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் தங்கமேல் கேட்குறாங்க, மாமா உங்கள் ஃபோன் கொஞ்சம் தரீங்களான்னு சொல்லி கேட்க, எதுக்குப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மாமா, நான் அந்த ஒரு ஹோட்டலில் வந்துட்டு புக் பண்ணல, அந்த ஹோட்டல் பற்றின சில டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியாம்மா, ஒரு நிமிஷம் நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கதிரும் வராங்க. கதிரும் நின்றுட்டு இருக்கப்ப எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, இங்கே செந்திலை பற்றி செந்தில் கதிர் சரவணன் 3 பேரை பற்றியும் இங்கே மீனோட அப்பா ரொம்ப மோசமாக பேசிட்டாரு. இதுக்கப்புறமா அதை பற்றி நான் எந்த முடிவும் எடுக்காமல் இருந்தால் அது ரொம்ப பெரிய தப்பாயிடும்னு சொல்ல, என்னங்க என்ன தான் பேசினாரு, என்ன முடிவெடுக்க போறீங்கன்னு சொல்ல, அதுக்கு பிறகு அவர் பேசின எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க. அப்போது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு அவருன்ற மாதிரி பதட்டத்தில் தான் இங்கே வந்து கதிரும் செந்திலும் நின்றுட்டுருக்காங்க. அப்போ உடனே சொல்கிறாரு, அவர் என்கிட்டே வந்து சவால் விட்டு பேசிட்டு போகிறாரு, உன் பையனால் என்னைக்குன்னு இல்லை எப்பொழுதுமே வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸரில் ஒரு நல்ல வேலைக்கு போக முடியாது, கடைசி வரைக்கும் அவன் என் பொண்ணை நம்பி தான் வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்லிட்டு போகிறாரு. இதெல்லாம் எனக்கு தேவையா சொல்லு, என் பையன் நல்லா படிச்சிருக்கான், அப்படிப்பட்ட பையனை நான் எதுக்கு பொட்டலம் அடிக்க விடணும், பேசாமல் இந்த வேலையை நானே பார்த்துக்கிறேன், அவன் நல்லா படித்து நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், அவர் முகத்தில் கரியை பூசணும், எங்கள் மீனாவை விட உயர் பதவியில் அவன் போய் இருக்கணும், அதுக்கு பிறகாவது என் பையனை பற்றி அவன் தெரிஞ்சுக்கணும், என்னையை பற்றியும் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல, இதை கேட்ட கதிருக்கும் சரி செந்திலுக்கும் சரி செம ஷாக்கிங்காக இருக்குது. எப்படியும் இந்த கதிர் நான் சொல்கிற பேச்சு கேட்க போகிறது கிடையாது, கலெக்டர் ஆகுறேன்னு இவன் எனக்கு நம்பிக்கை கொடுக்க போகிறதும் கிடையாது, ஆனால் இங்கே செந்தில் கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைக்கு போவான். என்னடா செந்தில் போவியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்துப்பா
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது பேரதிர்ச்சியாக இருக்குது எங்கள் தங்கமேலுக்கு. அப்பாவுக்கு அப்போ நம்ம சவால் விட்ட விஷயம் எதுவுமே தெரியலையோ அப்படின்னு நினச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ மாமா இன்னும் இந்த வீடியோவை பார்க்கலையா அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்டத்தில் இறந்துகிட்டு இருக்காங்க. நான் சொன்னதை நீ செஞ்சே காட்டியாகணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து தன்னுடைய ஃபோனை கூட கொடுக்கல. வந்த வேகத்தில் அவசரத்தில் அப்படியே கிளம்பி போக மாமா மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா என்ன விஷயம்னு சொல்ல, ஃபோன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு அவசரமான வேலை இருக்குது, நான் சாயந்தரம் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போக அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சரவணனும் டேய் நீ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போக போகிறடா, அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட செந்திலுக்கு பயங்கர சந்தோஷம். என்னடா உங்கள் அப்பா உன்னை கவர்மெண்ட் வேலைக்கு போக சொல்லிட்டாரு, நீ என்ன சந்தோஷப்படுறன்னு சொல்ல, அப்பாவுக்காக இதை கூட செய்ய மாட்டேனாமா அப்படின்ற மாதிரி செந்தில் சொல்லிடுறாங்க. அங்கே கடைக்கு போகிற பாண்டியன் வந்துட்டு அங்கே செந்தில் வரும்பொழுது செந்தில் கிட்ட சொல்கிறாரு, நான் தான் உன்னை கடைக்கு வர வேண்டாம்னு சொன்னலன்னு சொல்ல, அப்பா இப்போதைக்கு கடையிலையும் வேலை பார்த்துக்கிறேன், அந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிய வரும் பொழுது நான் படித்த எக்ஸாம் எழுதி நல்லபடியாக உங்களுடைய பேச்சை நான் நிறைவேற்றுவேன், உங்களை நான் சவாலில் ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் பாண்டியனும் பயங்கர ஹாப்பி ஆகுறாங்க. அப்படி ஒன்று நடந்தால் மட்டும் எனக்கு போதுண்டான்னு எங்கள் பாண்டியனும் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ஃபோனில் இருக்க வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டேய் இது எப்போ நடந்ததுன்ற மாதிரி எங்கள் ஃபோனை காட்ட, இந்த வீடியோ எப்படி வந்துச்சு, அதுவும் யார் அனுப்பியிருக்கா அப்படின்றத தெரியலேன்னு நினச்சிட்டு ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. இது புது நம்பர்லேருந்து வந்திருக்கு, இந்த வீடியோ கதிர்கிட்ட தானே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க, கதிர் தான் அனுப்பியிருப்பானோ அப்படின்ற ஒரு எண்ணமும் இங்கே செந்திலுடைய மனசுக்குள்ளே ஓடுது. அதெல்லாம் சரி, இது எப்படிதான் அப்பாவை ஒருத்தர் பேசிட்டாருன உடனேயே அதுவும் மீனோட அப்பான்னு கூட பார்க்காம போய் நேரில் போய் சவால் விட்டுட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை பார்த்து தனக்காக தான் பையன் போய் பேசிட்டு வந்திருக்கானே அப்படின்னு நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டு சந்தோஷப்பட்டு இருந்துகிட்டு இருக்காங்க. ஈவினிங் வீட்டுக்கு போகிறாங்க எல்லாருமே. மீனா ராஜி வந்த கையோட தான் வீட்டில் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. தங்கமயிலோட முகம் தான் சரியே இல்லை, என்னக்கா நீங்கள் மட்டும் இப்படி இருக்கீங்களேன்னு சொல்லி ராஜி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரியே நின்றுட்டுருக்காங்க. வீட்டுக்கு வராங்க பாண்டியன். வீட்டுக்கு வந்த கையோட இங்கே வந்துட்டு மீனாவிட்டையும் ராஜிக்கிட்டையும் எடுத்திருக்க முடிவை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த வீட்டில் தெரியாமல் ஒரு விஷயத்த பண்ணணும், அதுவும் எப்படிடா பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், இப்போ மாமா வாயிலேருந்தே இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மொபைலில் இருக்க அந்த வீடியோவை எடுத்து இங்கே கோமதி கிட்டையும் காட்டுறாங்க. இதை பார்த்து கோமதி பயங்கர ஹாப்பி ஆகுறாங்க. என்னங்க வீடியோ இது எப்போ எடுத்ததுன்னு சொல்ல, எப்போ எடுத்தது யார் எடுத்ததுன்னு தெரியல, ஆனால் இந்த வீடியோ ஏதோ ஒரு நம்பர்லேருந்து எனக்கு வந்துருந்துச்சு, என்னைய ஒருத்தவங்க அதாவது என்னைய மீனாவோட அப்பா பேசிட்டாரு, அதுவும் இவ்வளோ கேவலப்படுத்த பேசிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே நேரில் போய் எப்படி சவால் விட்டு பேசியிருக்கான் பாருன்னு சொல்ல, ராஜி நம்ம காலையில் பார்த்துட்டு இருந்தோமே அந்த வீடியோவா இது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாக்கா இந்த வீடியோ எப்படி மாமா ஃபோனுக்கு, அதுவும் இது நீங்கள் சவால் அதாவது உங்கள் அப்பா இவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயம், ஆனால் மாமா அதை தப்பாலாம் நினச்சிட்டு இருக்காருன்னு சொல்ல, எது எப்படியோ இந்த வீட்டில் ஒரு நல்லது நடந்தால் சரி அப்படின்னு எங்கள் ராஜி சொல்ல, மீனாவும் பயங்கர ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரம் எங்கள் மீனாவும் அந்த வீடியோ வாங்கி பார்க்குறாங்க. இது என்ன மாமா ஏதோ ஒரு ஃபோன்லேருந்து நம்பர்லேருந்து வந்திருக்குன்னு சொல்ல, எனக்கும் அதாப்பா தெரியல, அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணாலும் போக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி மாமான்னு சொல்லிட்டு அந்த நம்பரை நைஸாக நோட் பண்ணிக்கிறாங்க எங்கள் மீனாவும் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் கதிர்கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் கதிர் இந்த வீடியோ உன்னோட ஃபோனில் இருந்தது, அது எப்படி உன்னையே தாண்டி வேற அதுவும் மாமாவுக்கு போயிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் எனக்கும் தெரியல அண்ணி, என்னுடைய ஃபோனை யார் எடுத்திருப்பான்னு கூட தெரியல, இங்கே தங்கமயில் அன்னைக்கு தான் அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு, ஒருவேளை அவங்க தான் எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல, அவங்களுக்கு தான் பேட்டர்ன் தெரியாது அப்படின்னு சொல்ல, தில்லாலங்கடி எந்த வேலை பார்த்தாலும் கண்டிப்பாக மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக இது அவங்களோட வேலையாக தான் இருக்கும், இந்த நம்பரை கொடு நான் போய் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்பரை வந்துட்டு இங்கே ராஜியும் சரி மீனாவும் சரி ஓயாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் தெரியுது இது சுடரோட நம்பருன்றதையும் கண்டுபிடிச்சிட்றாங்க. ஏன்னா அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறது இங்கே பாக்கியன்றதுனால உடனே ஃபோனை கட் பண்ணிவிட்டு எங்கள் தங்கமயில பார்க்க வராங்க. எல்லாம் நீங்கள் பண்ண வேலை தானே அக்கா அப்படின்னு சொல்ல, எதை பற்றி பேசுகிற மீனா அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி நிற்காதீங்க அக்கா, காலையில் நான் வீடியோ பார்த்துட்டு இருந்ததை பார்த்துட்டு அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் கதிரோட ஃபோனை எடுத்து கதிருக்கே தெரியாமல் அந்த வீடியோ உங்கள் தங்கச்சிக்கு அனுப்பியிருக்கீங்க, உங்கள் தங்கச்சி மூலமாக தானே இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க, ஆனாலும் ஒரு விஷயக்கா, இந்த வீட்டில் யார் என்ன பண்ணாலும் அதை உடனே போட்டு கொடுத்து சந்தோஷப்படணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, ஆனால் கடைசியிலே மாமாவே இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரேன்னா உங்கள் முகம் இவ்வளோ வாடி போய் கிடந்ததா அப்படின்னு எங்கள் மீனா வெளுத்து வாங்குறாங்க. எங்கள் ராஜ்யம் காரி துப்பாத குறையாக பேசுகிறாங்க. இதை கேட்ட எங்கள் தங்கமயில அப்படியே வாடி வதங்கி நின்றுட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்து சரவணன் வர, என்னப்பா ராஜி ஏதோ வாங்கிட்டு வர, அதுவும் தங்கமயில் கிட்ட ஏதோ சொல்லியிருந்ததாம்ல வாங்கிட்டு வந்துட்டியா, அதுவும் மெசேஜ் பண்ணணும்னு சொல்லி கதிரோட ஃபோனை தான் காலைல எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது என்கிட்ட, அதான் நானும் உன் நம்பரும் இல்லை மீனா நம்பரும் இல்லைன்னு நானும் வாங்கி வச்சுக்கிட்டேன்னு சொல்ல, ஓ இப்படித்தான் இவங்க பேட்டர்ன் எடுத்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டேன், வாங்கிட்டேன் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லி நைஸாக அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விட்டுட்டு உன்னை எங்கள் தங்கமயில பார்த்து சொல்கிறாங்க, உங்களை மாமா கிட்ட
போட்டு கொடுக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இனிமேல் இந்த மாதிரி வேலையை திரும்ப இந்த வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன்க்கா அப்படின்னு சொல்லி எங்கள் தங்கமயில பார்த்து ரொம்ப கோவமாக பேசிட்டு ராஜு உள்ளே போங்க. நீங்கள் இவ்வளோ தில்லாலங்கடி வேலையெல்லாம் இந்த வீட்டில் பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்கள் கதிரோட பேட்டர்ன் தெரியலன்றதுக்காக இப்படி மாமாவை யூஸ் பண்ணி நீங்கள் இப்படி ஒரு ஐடியாவை பண்ணி எடுத்திருக்கீங்க. அந்த வீடியோவை எடுத்து மாமாவுக்கு அனுப்புறதுல உங்களுக்கு அப்படி என்னக்கா சந்தோஷம்? இந்த வீட்டில் உங்களை தவிர மற்றவங்க யாருக்கும் எந்த நல்லதும் நடந்துடக்கூடாது. எல்லாருக்கும் கெட்டது மட்டும்தான் நடக்கணும். அப்படி தானேன்னு சொல்ல அது இல்லை மீனா அப்படின்னு எழுதிட்டு இருக்காங்க. உடனே கை நீட்டி மீனாவே திட்டுறாங்க. இதுதான் உங்களுக்கு கடைசியாக இருக்கணும். இதுக்கப்புறம் என்னுடைய விஷயத்துலையோ ராஜோட விஷயத்துலையோ நீங்கள் தலையிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்ற விஷயத்த எல்லாருக்கும் முன்னாடியும் நாங்கள் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருப்பீங்களா இல்லையான்றதை கூட எனக்கு தெரியலை. மாமா எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும். அதை விட சரவணன் மாமா கோவக்காரன்றது உங்களுக்கு தெரியாதுல்ல. போக போக தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டு எங்கள் தங்கமயில் ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக திட்டிட்டு ரொம்ப நன்றிக்கா. ஆனால் ஒரு வகையில் உங்களால் இன்றைக்கி ஒரு நல்லதும் நடந்திருக்கு. இந்த வீடியோவை அனுப்ப போய் தான் இப்போ மாமாவுக்கு செந்திலை பற்றின ஒரு நல்ல எண்ணமும் வந்திருக்கு. தயவு செஞ்சு இனிமேல் கெட்டது பண்ணுறேன்னு நினச்சி ஏதாவது ஒரு வேலையை பார்த்து வச்சு எங்களுக்கு கெட்டதை இழுத்து வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிரட்டிட்டு போக இங்கே தங்கமயில அப்படியே தலை குனிஞ்சு வாடி வதங்கி நின்றுட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. நம்ம அவங்களுக்கு கெட்டதுன்னு ஒன்று செய்ய போய் அது கடைசியில் நல்லதாக போய் முடிஞ்சிருச்சு அப்படின்ற வருத்தத்தில் தான் இங்கே தங்கமயிலும் இருக்காங்க.